ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரீசெண்டாக என்னுடைய ஃபேமிலி பிக்சர் வந்து நான் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எங்களோட செலிப்ரேஷனில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் மாட்டுப்பொங்கல்ன்றது எங்களுக்கு ரொம்ப வந்து சென்டிமெண்ட்டான விஷயம். ஏன்னா நாங்கள் ஊரில் விவசாயமும் பார்க்குறோம் அண்ட் மாட்டுப்பண்ணையும் வச்சுருக்கோம். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, உங்கள் கணவர் வந்து மாடு மேய்க்கிறவரை கல்யாணம் பண்ணி ஏமாந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ஏமாறலை. ஏன்னா மாடு மேய்க்கிறதோ விவசாயம் பண்ணுறதோ சாதாரண விஷயம். கேள்வி கேட்ட உனக்கு முதல்ல உன்னுடைய வேஷ்டியை கீழே அவுந்து விழாமல் கட்டுறதுக்கு உன்னால் முடியுமான்னு பாரு. கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக பெல்ட் போடணும், இல்லைன்னா நீ பிடிச்சிட்டு தான் நிற்கணும். புரியுதா? ஆனால் விவசாயிகளோ விவசாயம் சார்ந்த மனிதர்களோ பார்த்திங்கன்னா அவங்க வேட்டி கட்டிக்கிற ஒரு ஸ்டைலே தனி தான். அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலே தனி தான். சரியா? அது மட்டும் இல்லாமல் உச்சி வெயிலில் ஒரு 5 நிமிஷம் உன்னால் நிற்க முடியுமா? என்னுடைய கணவரால் நிற்க முடியும். அதை தாண்டி அவர் ஒரு இன்ஜினியர் கிராஜுவேட், ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய சீனியர் இன்ஜினியர் அவர். ஸோ இத்தனை விஷயங்களும் கடந்தும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஒரு ஆத்ம திருப்திக்காக விவசாயம்ன்ற ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அண்டு மாடுகள் வளர்ப்புன்றதோ மாடு மேய்க்கிறதோ சாதாரண விஷயம் இல்லை தம்பி. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் நயன்தாரா கூட பார்த்தீங்கன்னா தன்னை பிரபலமாக ஒரு வீடியோ போட்டு இப்போ சர்ச்சையாக கூட அது இருக்குது. வந்து அவங்க சாதாரண ஆள் இல்லை, அவங்களோட ஃபெமினைன்ற ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மீட்டிங்கில் லேட்டாக வந்தாங்க அப்படின்ட்டு எல்லாரும் கத்தும்போது ஒருத்தர் மேடையில் என்ன சொல்கிறது, அவங்க சாதாரண நபர் இல்லை, வந்திருக்காங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு. ஸோ அவங்கள மாதிரியான விளம்பரப்படுத்திக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு சாதாரண நபராக பயணிச்சுட்டு இருக்கிற என்னுடைய கணவர் மாதிரியான ஆட்களும் இருக்காங்க. தன்னை பிரபலப்படுத்திக்கிறது இல்லை, அதை விரும்புறது இல்லை, காமிச்சிக்கிறது இல்லை. ஆனால் தனக்கு என்ன பிடிக்கும் மற்றவங்க அதனால என்ன பயனடைகிறாங்க, நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் சமுதாயத்துக்காக, அதை நம்பி ஒரு குடும்பத்தை ஒரு 10 குடும்பம் அதில் வாழுதுன்ற திருப்தி கிடைக்குது இல்லையா? அந்த திருப்தியை நோக்கியும் அந்த சந்தோஷத்தை நோக்கியும் போயிட்டு இருக்காங்க. இப்போ விக்னேஷ் நயன்தாரா மாதிரி தன்னை பிரபலப்படுத்திக்கிறதோ தன்னை தான் பண்ணுற செயல்கள் எல்லாத்தையும் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு தான் இங்கே மரியாதை இருக்குது. அவங்கள தான் நம்ம திரும்பி பார்க்குறோம், மதிக்கிறோம். பட் ஆனால் அதை சைலண்ட்டாக, அதை ரொம்ப சிம்பிளாக ஒரு சமுதாயத்துக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கிற நபர்களை நம்ம மதிக்கிறது இல்லை அப்படின்றதும் இந்த செயல் எனக்கு நினைவூட்டுது. இதற்கான பதில் கொடுக்கணும்னு நினச்சேன். ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் பண்ணுறதுக்கு அவர் ஒரு சரியான ஆம்பளையாக இருந்தால் போதும். அந்த தகுதி மிக முக்கியம். அந்த தகுதி என் கணவருக்கு இருக்குது. ஸோ அவர் மாடு மேய்த்தால் கூட அல்லது மாட்டுப்பண்ணை வச்சுருந்தாலும் ஒரு விவசாயின்றதை தான் நான் ரொம்ப விரும்புகிறேனே ஒழிஞ்சு, அதை தாண்டி அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் படிச்சிருந்தாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸராக இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் அவங்கள தனிமைப்படுத்தலை, ஒரு தனித்துவமாக அவங்கள வந்து நிரூபிக்கலை. இந்த விஷயந்தான் அவரை தனக்கு தானே ஒரு தனித்துவமாக நிரூபிச்சுக்கிற விஷயமா தோணுச்சு. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை சந்தோஷமாக அந்த வாழ்க்கையில் பயணிக்கிறோம் அப்படின்றது இந்த பதிலாக இந்த கமெண்ட்டுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். என்னுடைய மற்ற அனைத்து அன்பர்களும் இந்த வீடியோவை லிசன் பண்ணால் போதும். நன்றி.